தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமேன். யோவான் எழுதின நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 15 இறைவசனம் 26 முதல் அதிகாரம் 16 இறைவசனம் 4 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: தந்தையிடமிருந்து நான் உங்களுக்கு அனுப்பப் போகிற துணையாளர் வருவார். அவரே தந்தையிடமிருந்து வந்து உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார். அவர் வரும்போது என்னை பற்றி சான்று பகர்வார். நீங்களும் சான்று பகர்வீர்கள், ஏனெனில் நீங்கள் தொடக்கம் முதல் என்னோடு இருந்து வருகிறீர்கள். நீங்கள் நம்பிக்கை இழந்து விடாதிருக்க இவற்றையெல்லாம் உங்களிடம் சொன்னேன். உங்களை தொழுகை கூடத்திலிருந்து விலக்கி வைப்பார்கள். உங்களை கொல்லுவோர் கடவுளுக்கு திருப்பணி செய்வதாக என்னும் காலமும் வருகிறது. தந்தையையும் என்னையும் அவர்கள் அறியாமல் இருப்பதால்தான் இவ்வாறு செய்வார்கள். இவை நிகழும் நேரம் வரும்போது நான் உங்களுக்கு இவை பற்றி முன்பே சொன்னதை நினைவுபடுத்தி கொள்ளுங்கள். இதற்காகவே இவற்றை உங்களிடம் கூறினேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று பாஸ்கா 6ஆம் வாரம் மே 26ஆம் தேதி 2025ஆம் வருடம் திங்கட்கிழமை. இன்றைய நட்சத்திர பாரு நம்ம இயேசு கிறிஸ்து ஆண்டவர் செம்மையான ஒரு விஷயம் சொல்கிறார். என்னது? தந்தையிடமிருந்து நான் உங்களுக்கு அனுப்ப போகிற துணையாளர் வருவார். ஓகேங்களா? அவரே தந்தையிடமிருந்து வந்து உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார். ஏன்னா இப்போ நம்ம எல்லோரும் என்ன பண்ணுறோம், எது உண்மை, எது பொய், எது நிஜம், எது ஏமாற்றம், எதுன்னு தெரியாமல் ஒரு மாதிரி கன்ஃபியூஷனில் வாழ்ந்துட்டுருக்கோம். கரெக்டுங்களா? எதை சூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு. இது வேறு ஒரு ஆவி நமக்குள்ளே இருந்தால் என்ன கிடைக்காது, நமக்கு இதற்குரிய வழி தெரியாது. ஆனால் தூய ஆவியானவர், உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியானவர் வந்தார்னா என்ன நடக்கும்? அவர் நமக்கு எல்லாமே சொல்லி கொடுப்பாரு. ஏன்னா அவர் எங்கேருந்து வர்றாரு? கடவுள்கிட்டருந்து வர்றாரு. ஓகேங்களா? ஸோ அப்படிப்பட்ட தூய ஆவியானவர் நமக்குள்ளே வந்தால் மட்டும்தான் என்ன நடக்கும்? நம்மளால் அனைத்து உண்மைகளையும் அறிந்து கொள்ள முடியும். கடவுளுடைய உண்மைகளை நம்ம அறிந்து கொள்ள முடியும். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்கிறார் ஏசப்பா? நாம் அவருக்கு சான்று பகரணும். ஓகேங்களா? ஏசப்பா மூலமாக ஏசப்பாவுக்கு நம்ம சான்று பகரணும். ஏசப்பா, உங்கள் மூலமாக நான் தூயாவியை பெற்றுக்கொண்டேன், நீங்கள் சொன்ன மாதிரியே நானும் தூயாவியை பெற்றுக்கொண்டேன்னு சொல்லி அவர் கூறிய மாதிரி நம்ம வாழ்ந்து சான்று பகரணும். சரிங்களா? தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. இயேசுவின் ரத்தம் ஜெயம். ஹல்லேலூயா. Praise the Lord.